சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது யாத்திராகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அவரை சேவிக்கும்படியாய் சர்வ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். வர்ஷிப் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் சர்வ் தான். இப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தினுடைய வேலையை செய்யறதுக்கு காலையில் எழுந்தவுடனே அவ்வளோ வேகமாக ஓடுறோம். மனித அதிகாரிகளுக்கு பயப்படுறோம், நம்மளுக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர்களுக்கு பயப்படுறோம். ஆனால் நம்மளை படைச்சவருக்கு அந்த பயம் இல்லை. நம்ம இந்த உலகத்து வேலைக்கு போனோம்னா நமக்கு கை நிறைய பணம் கிடைக்கும், அதனோடு கூட சேர்த்து வியாதியும் கிடைக்கும். ஆனால் எங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு ஊழியம் செஞ்சனா, நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு செய்ய வேண்டிய சேவையாகி என் கூட உட்கார்ந்து ஜெபிச்சு ஆராதனை செய்து என் வேத வசனத்தை வாசித்து பிறகு நீ உன் வேலையை போய் பார்ப்பனா நான் என்ன செய்வேன்னு கேட்டால் உன் அப்பத்தையும் தண்ணியும் நான் ஆசீர்வதிப்பேன். காசை கொடுத்து அப்பத்தை நீ வாங்கலாம், ஆனால் காசை கொடுத்து பசி உன்னால வாங்க முடியாது. காசை கொடுத்து நீ தண்ணி வாங்கலாம், தாகத்தை வாங்க முடியாது. காசை கொடுத்து மருந்தை வாங்கலாம், ஆனால் சுகத்தை வாங்க முடியாது. இப்போ தேவன் என்னன்றாரு, சிலதுக்கு நீ என்கிட்ட தான் வரணும். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான, உயிருக்கு தேவையான எல்லாம் எனக்கு நீ செய்கிற சேவையில் இருக்குது. சிக்னஸை நான் எடுத்து போனேன்னா எனக்கு நீ சர்வீஸ் பண்ணணும். சும்மா சிக்னஸை எடுத்துட்டு நான் சேவையை யாருக்கு செஞ்சுட்டு சிக்னஸ் எடுன்னு கேட்குற? சேவையை வேற எங்கேயோ செஞ்ச, ஆனால் வியாதியை மாத்திரம் நான் எடுக்க வரணுமான்னுவார். ஆனால் நாம் தேவனுக்கு சேவை செய்யும் பொழுது பிறகு தேவன் என்றாரு, உன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிச்சேன்னா, உன் தண்ணீரை நான் ஆசீர்வதிச்சேன்னா நான் இன்னொன்னையும் செய்வேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்றார். உன்னை சுகமாக்குவேன் எங்க சொல்ல அவர், அதை எடுத்து போட்டுருவேன்றார். அப்போ இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்க. எசப்பா, எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னால முதல் உங்ககிட்ட உட்காந்து உங்களை ஆராதிச்சுட்டு உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு நான் போறேன்னு செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணியும் மாத்திரம் இல்லை, வியாதியும் அவர் உங்களை விட்டு விலக்கிடுவார். ஆண்டவராகிய தேவன் உங்கள் அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிப்பார். அப்படி கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, உலக வேலைகளுக்கு அவசரமாய் ஓட அறிந்த ஆண்டவரே தமது ஜனம், இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு பலனையும் ஜீவனையும் கொடுத்தவருடைய சமூகத்தில் நான் ஏன் அமராமல் உலகத்தின் வேலை எதிர்நோக்கி இப்படி ஓடுகிறேன் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பி அதிகாலமே எழுந்து தன் தெய்வத்திற்கு ஊழியத்தை செய்துவிட்டு அவருடைய துணையோடு கூட அவருடைய அலுவலகங்களுக்கு செல்ல, அவருடைய வேலைக்கு செல்ல, அவருடைய ஆஃபீஸ்க்கு செல்ல, அவங்க செய்கிற வேலையை நீங்கள் ஆசீர்வதிக்க, அவருடைய உணவு தண்ணியை ஆசீர்வதிக்க, அவருடைய உடம்பிலிருந்து வியாதியை விலக்க நீங்கள் சொன்னபடியே உன் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டு கர்த்தர்
அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. God bless you, church. Have a blessed day. Amen.